ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொன்முடியின் பேச்சால் மணிமுடி போகும் அபாயம், நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. தவளை இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணிக்குள்ளே கடந்துக்கிட்டு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கும். அந்த வழியாக போகிற பாம்பு என்ன செய்யும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டு ஆஹா நமக்கு ஒரு இரை கிடச்சிருச்சே அப்படின்னு அழகாக அதை பிடிச்சி தின்னுட்டு போயிடும். இன்றைய நிலையில் பொன்முடியின் நிலை இதுதான். இப்போது நாமத்தை பற்றி பொன்முடி பேசியது இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளுமே தேவையில்லாத வார்த்தைகளை இவர் ஒரு பெரிய அரசர் அப்படிங்கிற நினப்பில், அதாவது சர்வாதிகார போக்கில் பேசுகிறது. இந்த இலவச பஸ் கூட அந்த மாதிரி தான் பேசினார். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள், அதாவது மற்றவர்களை பார்த்து குறைத்து மதிப்பிடுவது. இவர் என்னமோ வானத்திலிருந்து வந்தது மாதிரியும் மற்றவங்கெல்லாம் கீழே இருந்து வந்த மாதிரியும் ஒரு நினப்பு. ஆனால் திராவிட சிந்தனை உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு வரலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்விதான். இது போன்ற மூத்த அரசியல்வாதிகள் பேசுவதால் கட்சிக்கு தான் அவப்பெயர். இதுக்கு முன்னவே இது மாதிரி நிறைய பேர்கள் பேசுனதுல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வருத்தப்பட்டு ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. நான் இரவுல சரியா தூங்க முடியலை, என்னால் காலையில எந்திரிக்கும் போதே ஏதோ ஒரு பிரச்சனையை யாராவது ஒருத்தர் பேசி கெடுத்திருப்பாங்க, அந்த ஒரு பயத்தோடு தான் நான் எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஆகவே தயவு செய்து மூத்த அரசியல்வாதிகள் பேசுவதை நிதானமாக யோசித்து பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையே எல்லா அமைச்சர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும்லாம் விடுத்தார். ஆனால் அதையும் மீறி சில அரசியல்வாதிகள் இதை இது மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் பொன்முடி நம்பர் 1. இன்னைக்கு அந்த கட்சியில் அவருக்கு கொடுத்த தண்டனைங்கிறது போதாது. ஏன்னா இவர் பேச்சால் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் வந்துட போகிறதில்ல, அவர் ஒன்றும் சோத்துக்கு லாட்டி அடிச்சிட போகிறதில்ல, கஷ்டப்பட போகிறதில்ல. ஆனால் கட்சிக்கு அவப்பெயர். இத்தனை வருடங்களாக கட்டி காத்த அந்த கட்சிக்கு ஒரு பெரிய அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் பேச்சு இருக்கிறது. இதே மாதிரி கலைஞர் இருக்கும்போது யாரும் அப்படி ஈஸியாக பேசிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் யாரும் பேசிட முடியாது, எந்த அமைச்சரும் பேச முடியாது. அடுத்த நாள் அவர் அந்த பதவியில் இருக்கவே மாட்டார். எந்திரிக்கும் போதே அவருக்கு சாதாரண மனிதன் ஆயிடுவார். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியலை ஜெயலலிதா அம்மையார் நடத்தினாங்க. அதேபோல் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் நமது தமிழக முதல்வர் இது போன்ற தவறாக பேசுபவர்களை உடனே தண்டியுங்கள். அதுதான் உங்கள் ஆட்சிக்கும் நல்லது, உங்கள் கட்சிக்கும் நல்லது. பொன்முடியின் பேச்சு என்பது எதிர்கட்சியினருக்கு இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை துண்டாட நினைக்கும் மாற்று கட்சியினர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆகவே இந்த மாதிரி வாய்ப்புகளை தயவு கூர்ந்து வராமல் பார்த்து கொள்வது திராவிட மாடல் ஆட்சியின் பொறுப்பாகும். மக்களுக்கு பாதுகாப்பான, மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய, ஜாதி மதங்களை கடந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நல்ல மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்னா திராவிட மாடல் ஆட்சி, கலைஞர், அதற்கப்புறம் இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆகவே இந்த ஆட்சியை நீடித்து நிலை பெற வேண்டும் என்றால் தயவு கூர்ந்து உங்கள் நல விரும்பியாக சொல்லுகின்றோம், தமிழக மக்களின் நல விரும்பியாக சொல்லுகின்றோம். இதுபோன்று அநாகரிகமாக பேசும் கட்சியில் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் தயவு தாட்சிணியமின்றி அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவது உங்களுக்கும் நல்லது, உங்கள் கட்சிக்கும் நல்லது, தமிழகத்திற்கும் நல்லது என்பதை மிகவும் அன்போடும் உரிமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.